பராபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் விந்து சதாசிவம் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு விஷ்ணு பிரம்மா பிரம்மாவில் ஆகாயம் ஆகாயத்தில் வாயு வாயுவிலே தேய்வு தேய்விலே அப்பு அப்புவிலே பிருத்திவி அன்னம் நிறைய பட்சிகள் தோன்றி தாவர சங்க மதிகள் தோன்றி மறுபடி தோன்றின வழியே ஒடுங்குனோர் ஒடுங்கின வழி இப்படிலாம் படித்தாலும் கூட சிவா அலங்காரப்பிரிய விஷ்ணு சோத்திரப்பிரிய சூர்யா கனிப்பிரிய கந்தா கடகப்பிரிய நாராயணன் என்று நான்கு இடம் செய்யாவிட்டார் எனது அண்ணன் தக்கனி
கெட்ட சாபம். அதனால் கழகம் துவக்க வேண்டும், கழகம் பிறக்க வேண்டும். எந்த தொழில் செய்தாலும் அல்லல் போம், வழிகளை போம், அன்னை வயிற்றில் பிறந்து வெள்ளை போம், போகா திகிரம் போம், நல்ல குணமதிக மாமுரனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் அந்த துந்திக்கடவுளை வணங்கிவிட்டால் நன்மைகள் கிடைக்கும், நமக்கு இருக்கும் துன்பங்கள் விலகும் என்றபடி அந்த விநாயகரை எப்படித்தான் நாம் வணங்கினாலும் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணர்ந்து நான் பெறுவேன். கோலம் செய் துங்கக்கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சண்ட தமிழ் ஒன்றும் தான். அந்த விநாயகர் எப்படித்தான் தொழுதாலும் என் தாய் கலைவாணியை வணங்கினால்தான் நாவிலே செந்தமிழை என் நாவிலே எழுதி என்னை பாட வைப்பாள், பேச வைப்பாள். ஆகையினாலே அந்த கலைவனை பற்றி சீர்கொண்ட சிவனிகர் கண்ணிலர் ஒருயாகி சீர்கொண்ட செம்பொச்சிலம் விசுததும் புனது சீரகவர செவ்வாத நினைத்தால் கள்ளையும் கவிபாட வைக்கக்கூடிய தன்மை என் தாய்க்கு உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது என் தாய் என் நாட்டில் அமர்ந்து கொண்டு அந்த இயலிசை நாடகம் என்ற முத்தமிழையும் போதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தாலும் கூட வந்த தமிழகத்தின் வறுமை துணி போக்க பாடுபட்டு பயிர் வளர்த்த விவசாய பெருங்குடி மக்களே, போர் என்றால் புலிகுணம், புகி வரும் காதல் என்றால் பூபணம், உலகெங்கும் ஒரே இனம், அதுதான் நம் மனித இனம் என்கின்ற உண்மையை உணர்ந்த இளைய தலைமுறைகளே, இந்நாட்டு எதிர்கால மன்னர்களே, துரத்தி வரும் புலியை முரத்தினால் அடித்து துரத்திய வீர மங்கையர்களே, இன்றைக்கு அந்த முரத்தை கூட தூக்க முடியாமல் இருக்கின்ற எனதருமை தாய்மார்களே, பாம்புகளே, என்னவென்று கேட்கின்ற எனதருமை தாய்மார், முரம் என்றால் என்னவென்று கேட்கும் எனதருமை தாய்மார்கள், பாமர்களே, பக்தியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம். ஆயக்கலை 64 நாடக கலையை தலை சிறந்த கலை என்பார்கள் சான்றோர்கள். காரணம், கலையில் ஒரு பாத்திரத்தில் வேடமிட்டு பாடி பேசி நடித்து இவை அனைத்தையும் ஒருவனே செய்து காட்ட வேண்டும். அந்த அளவிற்கு திறமை உள்ளவனாக நான் இங்கு வரவில்லை. ஏதோ சின்னவன் சிற்றறிவு பெற்றவன் இந்த நாடகத்தில் வேடமிட்டு நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் கிடையாது. அதனால் எழுந்த துணிவு நான் உங்கள் முன் இருக்கின்றேன். ஏழு நம்ம ஊரு என்ற இது உங்க ஊர் இந்த சேனல் சார்பாக அருமையினார் நீதிமணி அவர்களுக்கு பலமலை எடுத்து கூறுகிறார். எங்களது இசைக்குழுவின் சார்பாக முறையாக சங்கரதாசாமியுடைய பாட்டை பாடி வெளியிட வந்த நாரதர் அன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாக 50 ரூபாய் கொடுக்கிறோம். அதற்கு
இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் என்னால் தெரியாது. எப்படி நாவிற்கு அறுசுவை இருந்தால் நம் நாவுக்கு சுவை இருக்கிறதோ அதுபோல் இப்படியெல்லாம் பாடுவதற்கு காரணம் நீங்கள். உங்களை மாதிரி ஆளுகள் என்ன இப்படி பாடு நான் பாடுறதே கிடையாது. ஆகையினாலே பாடுவோம் பாடுவோம். என்னையா உனக்கு சந்தேகம்? சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது எல்லோரும் மனதிலும் இருக்கு. ஆகையினால ஏன்னா விளம்பரம் இல்லாத ஒரு பொருள் விற்பனையாக உண்மையாதானே. நல்ல பொருள் எல்லாம் ஒழிந்திருக்கிறது. ஒன்றுக்கும் ஆகாத பொருள் தான் விளம்பரத்தில் ஓடுகிறது. ஆகையினால எங்களை போல் கலைஞர்களை விளம்பரப்படுத்தி உயர செய்கின்ற யூடியூப் சேனல் அவங்க பேர் எனக்கு தெரியாதுங்க. எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. அதுபோல கோவையிலிருந்து வந்து இந்த நாடகக்கலையை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு பொதுநலத்து என்னை விட பொதுநலத்துடன் அவர் தான். நான் கூட சுயநலத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தான் பொதுநலவாதி. ஆமா, ஏன் சொல்றேன்னா நான் செய்கின்ற போது என்னுடைய கழகம் கூட என்னுடைய சிரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு பொதுநலத்தோடு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற அண்ணன் பிரபு, கோவையைச் சேர்ந்த பிரபு அண்ணா அவர்களுக்கு ஆமா யூடியூப் சேனல் மற்ற அண்ணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி 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 கடந்த வணக்கம். இருந்தாலும் உங்களை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதையை தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். வந்தனம் பல கோடி வந்தனம் பல கோடி தந்தீனே சபை நாடி பக்தியில் பழபியர்களே சித்தியில் சில வேறு
வந்தனம் பழகோடி தந்தை கவிஞர் அது தாய்மொழி, தமிழை தாய்மொழி என்று சொல்வார்கள். அந்த தமிழ் மொழிக்கு தந்தையாக விளங்கியவன் யார் என்றால் சங்கரதாசன். அவனுடைய புகழை சொல்லவா முடியும்? சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு காலமும் நேரமும் எனக்கு இல்லை. ஆகையினால இப்படி இருந்தாலும் கூட நான் அந்த அளவிற்கு படித்தவனோ அல்லது பட்டம் பெற்றவனோ கிடையாது. ஏதோ நாடகத்தில் பண்பாடு எடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் கிடையாது. அதனால் எழுந்த துணிவினால் உங்கள் இருக்கின்றேன். என்னிடம் காலம் குற்றங்களை மறந்து குணம் என்பதை கொண்டு இந்த அவையின் மருந்து நீங்கள் அமைதியாக காத்துக் கொடுத்தால் என்னால் முடிந்ததை செய்து காட்டி உங்கள் அனைவரையும் மகிழ்விப்பேன் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து என் கதைக்கு செல்வதற்கு முன்பு இடத்தை பார்த்தவுடனே அழகாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. ஆஹா, குளிர்நிலத்தையும் குளிர்ச்சியான இடத்தை பார்க்கின்ற பொழுது 2 நாள் தங்கிவிட்டு போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் ஆசைப்படுகிறேன், அணிவிக்க முடியவில்லை. இந்த திரைச்சி வடித்திருக்கிறேன். அவையினாலே இந்த இடத்தை பார்த்த உடனே எப்படி இருக்கிறது தெரியுமா? இங்கே நீ வேடிக்கை பாராய் எனது வேளா, இங்கே நீ வேடிக்கை பாராய்.
பைத்தியம், நீங்கள் ஒரு பைத்தியம். பைத்தியம் இருந்தாத்தான் வைத்தியம் பார்க்க முடியும். எதுலையுமே பைத்தியம் இருக்கணும். இப்போ மருத்துவத்தை பார்த்து சித்த வைத்தியம் செய்யக்கூடியவர் என்னென்ன வைத்தியத்துக்கு எதை செஞ்சா சரியா வரும்னா அந்த மருந்து சிந்தனைகள் தான் அவர் சரியா வைத்தியம் பண்ண முடியும். அதுபோல கலகம் செய்ய வேண்டும் என்று எனக்கு அந்த பைத்தியம் இருந்தால் தான் நான் சரியான வைத்தியம் பண்ண முடியும். பைத்தியம் என்றால் ஆர்வம் என்று அர்த்தம். ஆகையினாலே இங்கே வேடிக்கை பாரா என்று நான் பாடினேனே என் தலைவன் முருகனை பற்றி. இந்த குறியிடம் யாருக்கு சொந்தமானது என்றால் முருகனுக்கு சொந்தமானது. இப்பேற்பட்ட வனத்தை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் கிடையாது. அந்த அளவுக்கு வான் உயர்ந்து இருக்கிறது. எது மரங்கள், வண்டி மரம், வேங்கை மரங்கள் எப்படி அழகாக இருக்கிறது. இந்த குறிஞ்சி வனத்தை பார்த்த உடனே இருக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். சிறசி வெடித்து விடுமோ என்ற பயம் எனக்கு வந்துவிட்டது. ஆமா, ஆகையினால இப்படி பல வகை நிலை இருந்தாலும் கூட இந்த இடத்தில் சப்தவேதம் கேட்கிறதா என்று அறியலாமா? சாப்பாட்டு வேலை அதுதான் எல்லாம் தாமதமாக. ஆகையினாலே இந்த இடத்தை பார்த்த உடனே அருமையான காலம். இந்த மாதிரி காலத்தை இந்த பகுதியிலே எப்படி பாடிட்டா தெரியுமா? ஆலோலம் 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 எனக்கு இப்பொழுதுதான் பிறந்தது ஞானம். ஆஹா, என்ன ஞானம்! அவர் சந்தேகத்தோடு ஐயா ஐயா நூத்த கெடுக்குமா பதவி, அது மாதிரி சந்தேகம் இருந்தா தாராளமா கேளுங்க. தெரிஞ்சா சொல்றேன், தெரியலைன்னா தெரியவில்லைன்னு சொல்லுகிறேன். நான் செய்யற தொழிலை விட்டு நீங்க உங்க வாட்டுக்கு உங்க கதையை பேச ஆரம்பிச்சா என்ன செய்யணும் மக்களுக்கு தெரியாம போயிடும் ஐயா. அதனால உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கேளுங்க, இல்லைன்னா அமைதியா உட்கார்ந்து கேளுங்க. அதுல தப்பு இருந்தா கூட சொல்லுங்க, நானும் தெரிஞ்சு திருப்பிக்கிறேன். ஆகையினால இப்படி இந்த காலத்தை கேட்டவுடனே இந்த மனமாகப்பட்டது சந்தோஷம் வழங்கி விட்டது. ஆஹா, இது அதிசயமான கானம். இவனுடைய கானத்தை கேட்ட உடனே எப்படி இருக்கிறது?
எவ்வளவு சாமி பாட்டு எவ்வளவு தத்துவம் பாடிருக்காரு. நீங்க வரல கண்ணை திறந்த ஒளியில காவல ஒளியில இன்னைக்கு எஜமான்கள் சொல்ற தொழிலாளிகள் எடுத்தாங்க. இன்னைக்கு அவங்கதான் நமக்கு எஜமான்கள். அது சரிதான். அவங்க எப்படி அளவடியே நம்ம போயிடும். அதான் நம்ம பக்குவம் பண்பு இருந்தாலும் அண்ணன் சின்னையா குருவாக வெட்டி சின்னையா நார்களாக புது என்ன 5 வருஷம் ஆச்சு. ஆகையினாலே பணம் வந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் அவர் என்னை பாராட்டி ரூபாய் 50 அன்பளி வைத்திருக்கின்றார். ஆகையினாலே நன்றி 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 கடந்த வணக்கம். அதுபோல நல்ல அழகான வாத்தியம் அண்ணன் பிரகாசன் அவர்கள் எனக்கு ரூபாய் 50 அன்பளி வைத்திருக்கின்றார். எல்லா வாத்தியும் மனசு நிற்காதுங்க. அந்த வகையில் நீங்க இங்க மனசு இருக்கீங்க. எல்லா வாத்தியும் சொல்ல முடியாது. ஆகையினால ஏன்னா பாட்டை மதிச்சு வாசிக்கிறது தான் வாத்தியம். மடால் அடிச்சா அது வாத்தியம் இல்லை, அதுக்கு பேர் அடிக்கிறது அர்த்தம். இப்ப மிருதங்கம்ன்ற ஒரு சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப தப்பு என்பது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துல தப்பு அடிச்சா எங்களுக்கு கேட்பா கிழவி என்னையா ஊருக்குள்ள தப்பான சத்தம் கேட்குது. அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு வீட்டுல கேரம் ஆகி போச்சு. இதை மக்களுக்கு தெரிவிப்பதற்கு பேர் தான் அதுக்கு தப்புன்னு பேரு. ஆமா, ஆகையினால அதுக்கு அப்படி பேர் வந்தது. அதுவும் என்ன தோடு? ஆட்டுத்தோடு தான், மாட்டுத்தோடு தான். இன்னைக்கு என்னமோ போட்டு அடிக்கிறாங்க, நாடமே இல்லாம போச்சு. ஆகையினால அதுக்கு இந்த மாதிரி பேர். நையாண்டி மேளம் இருக்குல்ல, அதுக்கு ஏன் நையாண்டி மேளம் அப்படின்னா, கோயில்களிலே அந்த காலத்துல மன்னர் காலங்களிலே கோவிலே முதல் நடை திறக்கின்ற பொழுதும் அபிஷேகம் திரையை மூடி அபிஷேகம் செய்கின்ற பொழுது அந்த மங்கள வாத்தியம் முழங்கித்தான் அபிஷேகம் செய்வார்கள். திரையை திறப்பார்கள், மூடுவார்கள். அதனாலதான் அதுக்கு மங்கள வாத்தியம் பேர். அது காண்டாமிருகம் மாதிரி அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடும். அப்படிப்பட்ட சத்தம் வரக்கூடியது. ஆனா மிருதங்கம் என்பது என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப தங்கத்தின் தன்மை என்ன அப்படின்னா, தங்கம் கூட்டல் அங்கம் என்று பெயர். இப்ப எந்த பொருளை மண்ணுல ஓட்டாலும் இட்டு போயிடும். ஆனா தங்கம் மட்டும் மண்ணுக்குள்ள போயிட்டா இக்கவே இக்காது, நிலையானது. அதனாலதான் தங்கம் கூட்டல் அங்கம் என்று பெயர். அழிவே அழியாத மண்ணுக்குள்ள. அப்ப இதுக்கு ஏன் மிருதங்கம்னா, அந்த தங்கத்தை எப்படி கட்டியா இருக்கக்கூடியதை அழகாக அதுல தீயிலே வாட்டி அதை அணிகளாக எப்படி செய்கிறார்களோ அதுபோல இது மிருதுவாக வாசித்தாத்தான் அதுக்கு மிருதங்கம். மடாரில் அடிச்சா அது மிருதங்கம் கிடையாது. அன்னை மதித்து வாசிக்கிறார், அந்த மிருதங்கத்தை மதித்து வாசிக்கிறார். ஆகையினால எல்லா மிருதங்களும் சில மிருதங்க வாசிக்கக்கூடிய வித்வான்கள் தான் மனதில் இருக்கிறார். அந்த வகையில அண்ணனும் என்னுடைய மனதில் நிறைவு இருக்கிறார். அதனால அண்ணன் நான் போன் பண்ணி கேட்டேன், யாரு செல்வன் அண்ணன் நல்லா இருக்காரா அப்படின்னு. ஆகையினால அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். இருந்தாலும் நீங்கள் ஆகிட வேண்டாம் சுணக்கம் என்பதனாலே இந்த கானம் கேட்டவுடனே எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. இந்த காட்டிலே இப்படிப்பட்ட கானம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஊராக இருந்தா எப்படி இருக்கும்? ஆகா, சங்கீத முறைப்படி நாடாக இருந்தா எப்படி சொல்லிக் கொடுப்பார்கள் தெரியுமா? முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருவகையன போதும்
நாடு கிடையாது. சரி, ஊராண்டு எப்படி தெரியுமா? அழைக்கட்டுமா சாமி, அழைக்கட்டுமா அந்த ஆறுமுக மாலையை போட்டு விட்டு ஊர் ஊராக இப்படி பஜனை பாடுவது உண்டு. இது மாதிரி கூட ஊராக இருந்தா அந்த பிள்ளை கூட பாடி இருக்கலாம். இது ஊரும் கிடையாது, நாடும் கிடையாது, அனாந்திரக்காக. ஆமா, இங்கு வந்து இவர் அழகான ஆரோலம் சோ என்று பாடுகிறாள் என்றால் இவர் சாதாரண பெண்மணியாக இருக்க முடியுமா? ஆஹா, இவர் இவ்வளவு இனிமையாக பாடுவது உலகத்தில் யாராலும் முடியாது. ஆமா, ஆலோலம் சோவென்று இம்மங்கை நகர் இசைத்த குரல் எனது செவி வழிகளிலே புகுந்து புற மலைகளை எல்லாம் வீழ்த்தி அகக்கண்ணை திறந்து உயிருடன் கலந்து ஞான பிரபாகத்தை உருவாக்கி இசை என்கின்ற இன்ப வெள்ளத்தில் மூழ்கல் செய்து என்னை அறியாமலே இருந்து கொண்டு வந்து விட்டது. ஆஹா, எவ்வளவு இனிமையான காலம். இந்த மாதிரி காலத்தை கேட்டவுடனே இன்னும் ஒரு முறை அவளை பற்றி வருந்துவிட்டு பிறகு யார் என்று பார்க்கலாம். ரவி வர்மம் எழுதாத கதையோ, ரதி தேவி வடிவான சிலையோ, கவிராஜன் எழுதாத கதையோ, கரை ஓட்டு நடக்காத நதியோ,
காற்றோடு காற்றோடு குளிர் சேர வேண்டும், குழலோடு காற்று சேர வேண்டும். ஆகையினால இப்படி இருந்தாலும் கூட அண்ணன் கேட்டது போல அண்ணன் பாடம் முத்தப்பா அண்ணன் பாடம் அதை பாடிவிட்டு கண்ண திறந்தா ஒளியிலே எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு ராசாத்தி உன்னை நினைச்சு அந்த ராசாத்தி சொல்ற வள்ளிக்கு ராசாத்தின்னு ஒரு பேர் தெரியுமா? முருகனுக்கு இளையராஜான்னு ஒரு பேர், வள்ளிக்கு ராசாத்தி என்று ஒரு பெயர். ஏன்னா ஏந்தின யாருக்கெல்லாம் நாரதர் அண்ணன் இளையராஜா என்ற நீதிமணி ஐயா அவர்களுக்கு எங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன் அம்பளிப்பாக 200 ரூபாய். முத்தழகு அண்ணா அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு இருக்கின்றார். ஆகையினால அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். அப்ப இந்த குறிஞ்ச இடத்துக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடியவள் யார் என்றால் வள்ளி. தலைவிக்கு மறுபெயர் ராசாத்தி. அதே இடத்துல தலைவனுக்கு மறுபெயர் ராஜா என்று பெயர், இளையராஜா என்று பெயர். ஏன் இளையராஜா சொல்றேன் தெரியுமா? மூத்த ராஜா யாருன்னா விநாயகப் பெருமான். அவனுக்கு இளையவனாக பிறந்தவன் முருகன், அவனுக்கு இளையராஜா என்று பெயர். ஆகையினால் இந்த ஆசை மண்ணாக கரையக்கூடாது. அதில் கட்டிடத்தை உண்டு பண்ணி கோபுரம் ஏற்றி கும்பாபிஷேகம் செய்யாமல் அடியேன் போகவே மாட்டேன். அந்த வேலையை முடிக்க வேண்டும். எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையை முடித்து கண்ட வேலையோடு சேர்ப்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகையினாலே இருந்தாலும் கூட சுந்தரம் நெறிந்த தும்பும் புஞ்சிறந்த மக்கள் இவள் எந்த உலகம்
இவள்தான் அவள், அவள்தான் இவள். சிவனுக்கு துணை நந்தி, வீணையின் நாதம் தந்தி, மனித மனம் ஒரு மந்தி. இவள்தான் இளையராஜாவின் உள்ளம் கவர்ந்த ராஜாச்சி. ஆமாங்க, மனம் ஒரு குரங்கு. குரங்கிலும் தானே மனிதன் வந்தான். காலையில ஒரு மனதிலே ஒரு நினைவு இருக்கும், மதியம் ஒரு நினைவு இருக்கும், சாயங்காலம் ஒரு நினைவு இருக்கும், ஆமா தூங்குகின்ற பொழுது ஒரு நினைவு இருக்கும். மனம் எப்பொழுதுமே ஒரு நிலையோடு இருக்காது. அப்படி இருந்து விட்டால் அவன் தான் ஞானி. அதைத்தான் சொன்னால், மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம்னா. அப்ப மனதை எல்லோரும் கட்டுப்படுத்த முடியுமா? மனம் எப்படி குரங்கு ஒவ்வொரு கிளையை பார்த்து தாவுகிறதோ அதுபோல் மனமாகப்பட்டது தாங்கிடும். அதுக்கு தான் சொன்னான், மனித மனம் ஒரு மந்திரம், வீணையின் நாதம் தந்தி. அப்ப என்னதான் வீணை இருந்தாலும் நரம்புல நாதம் வராது. அது போல என்னதான் கட்ட இருந்தாலும் தோணும், அது தன்னை மூட்டடிச்சு ஒழுங்கான அந்த நரம்பு இல்லைன்னா அவருக்கு நாதம் வராது. அதுபோல இந்த பெண்ணுக்கு சிறப்பு சேர்க்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில இந்த உலகம் என்னை இந்த உலகம் புகழாது, நாளிலிருந்து புகழாது. ஆகையினால் இந்த பெண்ணை எப்படியாவது சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும். அலங்கார பூஷணம் ஆடம்பர விக்கிரகம், பத்திரநாட்டு பசுமந்தால் வாழ்த்து அமைப்பில் எடுத்திட்ட எண்ணில் உள்ள சித்திர பதுமை. ஆஹா, அழகென்றாலும் அழகு, இவளுக்கு அநியாய அழகு. இந்த பெண்ணை எப்படியாவது அழகென்ற முருகனோடு சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் உலகிக் கொண்டு